நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கரியவன் இளவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய நமது அருட்குருநாதர் மாணிக்க வாசகனுடைய பொன்னா திருவடிகளையும் நமக்கெல்லாம் நீங்கா துணையாக விளங்கக்கூடிய எம்பெருமான திருவடிகளையும் மற்றுமுள்ள அடியார்மான திருவடிகளையும் நம்முடைய மனமை மொழிகளாகிய முக்கரண வணக்கங்களை மிக பணிவோடு உறுத்தாக்கி கொண்டு இப்படிப்பட்ட தேனினும் இனிய திருவாசகத்தினை நாம் எல்லாம் என்று சிந்திக்க திருவருள் கூட்டியமைக்கு இறைவனுடைய திருவடிகளுக்கு எம்முடைய அகமகிழ்ந்த வணக்கங்களையும் என்னுடைய சென்னிமிசை அவருடைய திருவடிகளை சூட்டி பணிந்து வணங்கி இப்பேற்பட்ட அற்புதமான நம்மளுடைய இன்று சிந்திக்கக்கூடிய பதிகம் திருவாசகத்திலே 29வது இருக்கக்கூடிய திருப்பாடல் அருள் 10 என்கின்ற பதிகத்தினை சிந்திக்க இன்று திருவருள் கூட்டியிருக்கின்றது. இந்த திருப்பதிகத்தினை சிந்திப்பதற்கு முன்பாக ஐங்கர பெருமான தியானம் செய்து நாம் நூலுக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம். பிடியத 100 பூமை கொலமிகு கரியது பிடியத 100 பூமை கொலமிகு கரியது தடி வழிபடுமவரிட கடி கணபதி வர கடி கணபதி வர அருளினன் மீது கோட்டை கடி கணபதி அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி பலமுறையிறையே வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே வலமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். எம்பலம். பொழியர்கோன் வேப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி 63 மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அற்புதமான திருப்பதிகம். திருவாசகத்திலே அருள் 10 என்கின்ற திருப்பதியை சந்திக்க இருக்கின்றோம். இப்புத்தகத்திலே 133வது திருப்பதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பதிகத்திலே திருப்பெருந்துறையிலே நம்முடைய மாணிக்க வாசகபெருமான் அருளி செய்கின்றார். மகாமாயா சுத்தி என்ற சாத்திர ஒரு சொல்லை இதற்கு நம்முடைய முன்னோர்கள் வரையறை செய்துள்ளனர். எழுச்சீர் ஆச்சரிய விருத்தம். திருச்சிற்றம். இப்பதிகத்தினை நாம் சற்று சிந்திப்போம். அதாவது அருள் 10 என்றபடியினாலே இறைவனுடைய அருளை நமக்கு வழங்கும் பொருட்டு திருவருளனை வேண்டி 10 பாடல்களை செய்கின்றார் நமது அருட்குருநாதர் மாணிக்க வாசக பெருமான். அப்பேற்பட்ட அந்த 10 பாடல்களே தொடர்ந்து முன்பே ஒரு 7-6 பாடல்களே சொல்லியிருப்பார். ஆசை 10, அதிசய 10, புணர்ச்சி 10, வாழா 10, கண்ட 10 போன்ற 10களை செய்து கொண்டு வந்தவர் அருள் 10 என்கின்ற இந்த அருள் 10லே இறைவனுடைய அருளை, அதாவது இதுகாலம் வரைக்கும் அவர் எவ்வளவோ கேட்டார். கருடற்கொடியோன் காண மாட்டாட் கடற்சேர் வடி என்னும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்ட பொல்லா மணியையும் இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று இப்பேற்பட்ட அற்புதமான திருவருளை நான் வேண்டி பலகாலம் வேண்டினர். அப்படி வேண்டி கொண்டு வந்த அடிகளார் இப்பொழுது அருள் 10 என்கின்ற இந்த 10னை செய்கின்றார். இந்த பதிகை இறுதியிலே அதிசயம் கண்டாமே ஆசைப்பட்டேன் கண்டாயே அப்படின்னு இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்த அவர் இந்த பதிகத்திலே
அதந்துவே அதந்துவே என்று ஈற்றடியிலெல்லாம் குறிப்பிடுகின்றார். அதந்துவே என்று சொன்னால் அது எந்துவே என்று பொருள். அதாவது எதற்காக அழுகிறாய் என்று நம்ம கேட்போம்ல, எதற்காக நீ அழுகிறாய், ஏன்பா கவலைப்படுற, இப்போ தொடர்ந்து ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, நம்மளே கேட்போம் என்னப்பா வேணப்போ ஒரு குழந்தை ரொம்ப நேரம் அழுதுச்சிங்க ஒன்று அழுதுனுது, நம்ம என்ன பண்ணுவோம், கூப்பிட்டு உனக்கு என்ன பிஸ்கெட் வேணுமா, சாக்லேட் வேணுமா, இல்லை வேறு எதுக்காக அழுகிற குழந்தைய கேட்போம். இதே ஒரு இப்போ அம்மா ஒரு ஒரு 10 வயசு ஒரு 20 வயசு பையன் அழுகுறானா, அவன்கிட்ட போய் சாக்லேட் வேணுமான்னு கேட்போம். நம்ம அவர் அழுகும்போது என்ன கேட்போம், என்ன கேட்போம் அப்படின்னா, என்னப்பா உன் லைஃப்பில் என்ன பிரச்சனையா, ஏன்னா 20 வயசு இருக்கும்போது அவனுக்கு என்ன வாழ்க்கையில் பிரச்சனையோ, இல்லை அம்மா என்ன அடிச்சிட்டாங்களா, இல்லை கல்லூரியில் என்ன ஃபெயில் ஆகிட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம். காலேஜில் ஃபெயிலாக இதெல்லாம் கேட்குறோம். சரி 30 வயசில் என்ன அழுகிறாருனா, என்னப்பா கணவன் மனைவிக்குள்ளே சண்டையான்னு நம்ம கேட்குறோம். ஒரு 45 வயசில் அப்படி அழுகிறாருனா, என்னப்பா பிள்ளைங்க ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்களா, என்னப்பா உங்களை என்ன கஷ்டப்படுத்திட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோமா இல்லையா. ஒரு 60 வயசில் அழுகுதாங்கன்னு சொன்னால், என்னடா ஏம்மா என்ன இப்போ இந்த வயசில் போய் அழுகுறீங்க, நம்ம அப்போ அந்த கேள்வி தான் கேட்போம், ஏன் இந்த வயசில் ஏன் கஷ்டப்படுறீங்க, இல்லைங்க எங்கள் பிள்ளைங்களாம் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம ஒரு வயதில் இருக்கும் போது ஒவ்வொரு முறையில் நம்ம ஏன் அழுகிறோன்னு கேட்குறோமா இல்லையா. அதுபோல நம்ம மாணிக்க வாசக பெருமான் அழுகிறார் என்று சொன்னால் அது எதனால் அழுகிறாரு, நம்ம குருநாதர் அழுவது எதற்காக, இறைவனுடைய திருவருளை நான் பெற வேண்டும் என்ற ஒப்பற்ற நோக்கத்தினால் அழுகிறார், வேற ஒரு நோக்கம் இல்லை. இறைவா நீ அருளை பெறுவான் ஆசைப்பட்டு, அதான் சொல்கிறார், நிறைமலர் குருந்த மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயி. இறைவா ஏன் ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா, ரொம்ப நேரம் அழுது நிற்கிற குழந்தை கூட ஒருத்தன் கேட்பாங்களே, அந்த மாதிரி நான் அழுகிறேனே, என் அழுகைக்கு ஏது காரணம், அது எந்துவே, எதுக்காக அழுகிறாய் என்று அதந்துவே என்று அருளாயே. ஏன்னு ஒரு வார்த்தை கேட்டால் அவனுக்கு என்னையா நஷ்டம் ஆகும்போது அப்படின்னு நம்ம குருநாதர் அற்புதமாக இந்த பதிகத்தினை செய்கின்றார். இந்த பதிகத்திலே முதலிலே ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே என்கின்ற சாஸ்திர கருத்துக்களையெல்லாம் இதில் வரையறை செய்கின்ற, அதாவது ஜோதி என்று சொல்லும் பொழுது இறைவன் வந்த பேதங்கள் எல்லாம் கடந்து நிற்கின்றான். ஜோதி என்று சொன்னால் உருவம் இல்லை, அதாவது இறைவன், அதாவது கொஞ்சம் சைவ சித்தாந்தம் கொஞ்சம் சிந்திப்போம். இறைவன் 2 இலக்கணங்களை இறைவனுக்கு வைப்பார், நல்ல கருத்தூன்றி கேளு. அதாவது ஒன்று சொரூப நிலை, மற்றொன்று தடத்த நிலை. இதை தமிழில் சொல்லணும்னா இறைவனோட உண்மை இயல்பு ஒன்று, பொது இயல்பு ஒன்று. அதாவது சிறப்பு இயல்பு, பொது இயல்பு, உண்மை இயல்பு, பொது இயல்பு. அதாவது உண்மை இயல்பு என்றால் அதற்கு சொரூப நிலை என்று பொருள். அந்த சொரூப நிலை என்பது நம்ம சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன் வந்து, சிந்தனைக்கும் அறியவன் என்ற ஒரு வார்த்தை அங்கே, அதான் சொரூப இலக்கணம். நம்ம புத்தியினால் அகப்பட மாட்டான், அது ஒரு நிலை, புத்தியினாலே புரிஞ்சு கொள்ள முடியாது. சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும். அதான் சொல்ற, சிந்தனைக்கும் அறியவன், சிந்தனைக்கும் எட்டா அப்படின்னு இறைவன். அதான் கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தாமெனக்கு மரணம் பிறப்பென்ற இவை 2 மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றுவதாய் கோத்தோம்பி. கரணங்கள் எல்லாம் கடந்தவன் இறைவன். நம்மள மாதிரி அவருக்கு பொறிப்புலங்களாக இருக்குதா, இல்லை, அவனுக்கு பதிகரணம், நம்மளுக்கு பசு கரணம், பாசக்கரணங்கள் நம்மளுக்கு. அதுபோல அது ஜோதி என்ற நிலையை குறிப்பிடுகிறார். இறைவன் ஜோதியாக இருக்கிறார், அதாவது ஜோதியே சொல், ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. அதாவது வள்ளலாரோட மார்க்கத்தை நம்ம பார்க்குறோம், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அந்த ஜோதி ஏன் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு இது அனைத்திலும் கடந்த ஒரு நிலை ஜோதி என்றார். அப்போ இறைவன் நாம ரூபம் கடந்து நிற்கின்றான். அதான் சொல்வார், ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனும் கொட்டாகும். இறைவனுக்கு ஒரு நாமம் இல்லை, ஒரு உருவம் இல்லை. இப்போ நம்ம இவனே செய்யணுன்னா எனக்கு ஒரு பேர் இருக்குது, எனக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது, இந்த இடத்துல நான் பொன்னியப்பன் நகரேன் இப்படிலாம் நம்ம சொல்லலாம். சுவாமிக்கு ஏது அட்ரஸ் இருக்குது, ஆள் அட்ரஸ் அவனுக்கு இல்லை. சுவாமிக்கு அட்ரஸ் இருக்குதா, இல்லை. அதை சொல்லாரு, பூசுவதும் வெந்நீர் பூன்பதுவும் பொங்கரவும்
பேசுவதும் திருவாயார் மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ கோயில் சுடுகாடு கொள்புலி தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கல்பொடிக்கான் சாழலோன்னு அற்புதமாக சொல்லுகிறார்னு கூறினார். அதாவது கோயில் சுடுகாடு கொள்புலித்தோல் நல்லா சுவாமி போட்டிருக்கிறது காட்டன் வேஷ்டி இல்லை, ராமராஜ் வேஷ்டி கட்டினுக்கிறாரா இல்லை, பையெல்லாம் நல்லா கதிர் வச்சு வேஷ்டி கட்டு. அவர் சுவாமி விலங்க வேஷ்டி கட்டுறாரு இல்லை, எதையா கட்டினுக்கிறார் அந்த ஆள் பாருங்க, இதுதான் நம்ம அந்த ஆள்கிட்ட போகிறார் நல்ல வேஷ்டி கட்டுறால. அதான் மண்ணுகளை தின்னு பொருள் மறை நான்கே வான்சரடாய் தன்னையே கோவணமாய் சாத்தினன்கான் சாழலும். இறைவன் கட்டுறது சாதா கோவம் நினச்சிடாதீங்க, மறையே கோவணமாக கட்டினுக்கிறாதான் இறைவன். வேதங்கள் இது ஒரு நாள் தில்லை அந்தனர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இறைவா நான் வேதங்கள் வேதங்கள் நாங்கள் ஓதலாம் உங்களுக்கு துணி இல்லை சுவாமிகிட்ட சொன்னாங்க. இது இறைவா நாங்கள் வேதங்கள் தானே கோவணும், அது இல்லைன்னா வேதங்கள் இல்லைன்னா அப்படி ஒழிக்கலைன்னா எப்படி அது ஆடையாக நீங்கள் அணிஞ்சிருப்பீங்க. சுவாமி பார்த்தாரு அது இல்லாமல் இருப்பாங்க, துணியை அவுத்து போட்டு காட்டினேன். கால பைரவர் ரூபம் பிச்சாடனை வடிவெடுக்கிறாரு இல்லையா, அந்த கால பைரவர் கோலத்தை பார்த்தோன்னா துணியே இல்லாமல் சுவாமி இருப்பார். அப்போ இறைவன் இது அனைத்தையும் கடந்தவன், இனிமேல் தான் உணர்ந்து கொள்ளணும். அவனுக்கு இந்த உடல் வேதெல்லாம் கிடையாது, அனைத்தையும் கிடையாது. அதான் சொல்கிறார் கோயில் சுடுகாடு. சுவாமி எது கோயிலாக கொண்டு இருக்கிறான்னு சொல்லி பாருங்க. திருவண்ணாமலை இருக்குது, சிதம்பரம் எங்கன்னா இப்போ இந்த ஆள் தூங்கக்கூடாது நேரம். ஏன்னா அது ஏன் கோயில்னாலே சுடுகாடுன்னு சொல்லியிருக்கிறார். சுடுகாடு கோயில், அது பல பேர் தெரியுது இல்லை. மயானம் என்பது கோயில். ஏன் ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த அமைதி அதில் இருக்குது, அதான் மயானம். அப்போ அந்த மயான சாம்பல் எடுத்து சுவாமிக்கு பூசுகிறாங்களா இல்லையா, அதான் பாருங்க அந்த கோயில் சுடுகாடு சுவாமி. ஏன்னா அங்கே தான் அமைதியாக, அங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, பேதம் இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, அனைத்தையும் கடந்த ஒரு இடம் எது சுடுகாட்டுக்கு போனால் எல்லாம் அமைதியாக, பணக்காரன்லேருந்து ஏழை வரைக்கும் எல்லாம் சமமாக இருக்கிறதுனால தான் சமாதி. அது அங்கே எல்லாம் சமம். அங்கே இங்கே என்ன சொல்லுவோம், நாங்கள் வீட்டில் சாட மாட்டோம், எங்கள் என்னத்தை தீண்டாமைன்னு அங்கே எது இருக்குது. அப்போ சுவாமி அதை தான் கோயிலாக கொண்டு, அதை கோயில் சுடுகாடு கொள்புலி தோல் நல்லாடை தாயும் இலி தந்தையிலி. அவனுக்கு யாரும் இல்லை, அம்மாவும் இல்லைங்க, அப்பாவும் இல்லைங்க, யாரும் இல்லைங்க, அனாதி சுவாமி. நம்ம அப்பா யார், ஒரு அனாதை என்பதை நம்ம பெருமையாக அவருக்கு அம்மா இல்லை, அப்பா. ஏன் சுவாமிக்கு தொப்புள் கொடி என்ற ஒரு கையில் ரேக கிடையாது. ஏன்னா அனைத்துக்கும் தாயும் தந்தையுமா விளையங்களும் இறைவன். அம்மா அப்பான்னு கிடையாது. அம்மா அப்பாவுக்கு பிறந்ததுன்னா அவருக்கு இறப்பு பிறப்பு உண்டாகிடுவோம், பிறவிகளிலே அகப்படாதுன்னு இறைவன். அதாவது அப்புறம் எந்த சுவாமி ஒரு தெய்வத்தை கும்பிட்டான்னு வரலாறு இருக்குதா, ஒரு சாட்சி இருக்குதா, எதுவும் கிடையாது. அதான் தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் பொடிக்கான் சுவாமி. இந்த அவருக்கு அம்மா அப்பா இல்லைன்னு மட்டும் நினச்சிடாத, அவர் அந்த பொடிக்கான் காயில் இந்த உலகம் அனைத்தையும் சாமி அப்படி பார்த்தாருன்னா அப்படியே பொடி ஆகிடும். காயில் உலக அனைத்தும் பொடிக்கான் சாழலோன்னு அற்புதமாக திருப்பதிகத்திலே குறிப்பிடுகிறார். காயில் உலகனைத்தும் பொடிக்கான் சாழலோ, அப்படி தும்பா ஆகிடும்டான். அதான் இறைவனோட சுரூப நிலை சிந்தனைக்கு எட்டாது இருக்கும். உயிர்களின் கருணையின் பொருட்டு உயிர்களும் தன்னிலையும் மண்ணுயிர்கள் பெற தரும் சக்தி என்பதற்கேற்ப தன்னை போல் உயிர்களும் இன்புற வேண்டாமா என்று கருணையே வடிவாகிய இறைவன் தடத்த இலக்கணத்திலே இறங்குகிறான். அந்த நிலைக்கு தான் தடத்த நிலை பொது இயல்புன்னு பேர். அப்போது இறைவன் 3 பேதங்களை எடுத்துக்கொள்கிறான். அருவம், உருவம். அருவம் என்று சொன்னால் புத்திக்கு அகப்படும், காட்சிக்கு அகப்படாது. புத்திக்கு அகப்படும், காட்சிக்கு அகப்படாது. இது அருவ நிலை. அதே போல் உருவம் லிங்க திருமேனி,
லிங்கம் நம்ம சாமி கும்பிட்றோம். சில பேர் பாருங்கள் லிங்கத்தை பார்த்தா கும்பிட மாட்டேன், ஏன்னா அது மூக்கு இல்லை மொழி இல்லைன்னு போயின்னு. அப்போ அவர்களுக்கும் அந்த உயிரும் பற்றணுமே நினச்சி சுவாமி வந்தது தான் அதாவது உருவத்திருமேனி. அந்த திருமேனி தான் நடராஜ ரூபம், மகேஸ்வரம் நடராஜர். இந்த ரூபெல்லாம் பார்த்தோன்னா சுவாமியை உட்காந்துன்னு இருப்பார், நம்மளை மாதிரியே மூக்கு வாய் கண்ணு காது எல்லாமே. ஏன்னா அந்த உயிர் பற்ற ஆஹா நம்மளை மாதிரியே இருக்குது. ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு ஆள் நெருங்குவோம். இப்போ நம்ம கவலைலாம் இருக்குதுங்க, நம்ம கவலைலாம் போய் ஒரு தெருநாயை கூப்பிட்டு சொல்லினுப்போமா, இல்லை ஒரு பூனையை கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது பூனை கிட்ட சொல்லுமா, சொல்ல மாட்டோம். அதே இப்போ நம்ம அம்மாவோட சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுவீங்க தங்களை மாதிரி இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறீங்க. அதே போல் இறைவன் உயிர்களிடம் தன்னை சார வேண்டும் என்பதற்காக அந்த வடிவத்திலே வருகிறான். அந்த வடிவம் தான் நடராஜ ரூபம்லாம். அதுக்கு தான் உருவத்திருமேனின்னு பேர். பாருங்க, உயிர்கள் பொருட்டு வருது. கொஞ்சம் பக்குவப்பட்ட உயிர் லிங்க திருமேனின்னு ஆடும். அது லிங்கத்தை பார்த்தாலே திருப்தியாக இருக்கும். அதையும் தாண்டி உயிர் போகுதுன்னா ஜோதி வழிபாட்டுக்கு போகும். இறைவன் என் உள்ளே இருக்கின்றான், தன்னையறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம். அதுதான் பாருங்க, ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே. சுடரே ஜோதியே என்பது அவனுடைய அருவத்திருமேனி, சுடரே என்பது அருவுருவத்திருமேனி, சூழொளி விளக்கே என்பது விளக்கு நமக்கு தண்டு, அந்த விளக்கிலே தெரிகிற ஜோதி, அந்த விளக்கு என்பது உருவத்திருமேனி. அப்படி அருவுருவம் உருவமாகிய அனைத்தையும் முதல் வரியிலே இவ்வளோ விளக்கத்தை வைக்கிறார் ஒரு வரியிலே. ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரி குழல் பனை முளை மடந்தை பாதியே. சுரி குழல்னா குழலாக அழகிய அந்த கேசமாகிய முடி. அம்பாளுக்கு எப்படி இருக்காங்க, கருகருன்னு இருக்குது. நமக்குலாம் பாருங்க வெள்ளம் வந்தது கொஞ்சம் காலமான போதா இல்லையா. அம்பாளுக்கு அதான் நித்தமானாலர் நிரம்ப அழகிய சித்தத்திருப்பறாளர். அவங்க என்றைக்குமே கல்யாண கோலம் தான் நம்ம அம்மா. ஏன்னா அம்மா அப்பா தானே. நீங்கள் சிந்திக்கணும், என்னையா நம்ம அம்மா அப்பான்னு கூப்பிட்றோம். இப்போ நம்ம இறைவனை எல்லாரும் அம்மா அப்பான்னு தானே கூப்பிட்றோம். அது நம்ம கேட்கணும், நான் இப்போ அம்மா அப்பான்னு கூப்பிட்றேன், நாளைக்கு என் பையன் பிறந்து அவரை தாத்தா ஏன்னு கூப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் எல்லா உயிருமே அவனை அம்மா அப்பான்னு கூப்பிட்றதா சரியான ஒரு முறைன்னு என்னோட கருத்து. ஏன்னு சொல்கிறேன்னா, தோற்றுவாயில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் தாயும் தந்தைமாருக்கும் இறைவன் தான். ஏன்னு சொல்கிறேன்னு பாருங்க, இப்போது அவருக்கு வயசாகுதுன்னு வச்சுப்போம், கொஞ்சம் கொஞ்சம் நரமுடி இதெல்லாம் காட்டுறாருன்னா ஒத்துக்கலாம். இப்போ நம்ம அம்மா அப்பான்னு கூடும், நம்ம பையன் வருவான், என்னடா இது இவருக்கு கொஞ்சம் சோறுமானுக்கு பார்த்தா கொஞ்சம் நரச்ச முடி வந்துச்சு, அவன் தாத்தாக்கும் இன்னும் நம்ம நான் கொம்பு வச்சு நடந்தான்னு வச்சுங்க, இந்த கிழவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பாருங்கள், இன்றைக்கும் மீனாட்சி சொக்கநாதர் கல்யாணம் நடக்குது, இன்னும் 100 வருஷம் கழிச்சாலும் அவங்களுக்கு கல்யாணம் திருமணம் பண்ணி தான் இருப்பாங்க அந்த கோயில். அப்படின்னா நித்தமனாளர், அவனுக்கு இளமை முதுமைன்னு கிடையாது. சாமி என்றுமே அழகன் தான், சுந்தரம். அதான் மீனாட்சி சுந்தரம், மீனாட்சி சுந்தரன் அவனே அழகுன்னு பேர். அதாவது நம்ம சுவாமி மாதிரி அழகு இருக்க முடியுமா? என்னங்க இந்திரன் என்ன, மன்மதன் என்ன, இவரெல்லாம் என்ன 1000 சூரிய ஒளி ஒத்தவன் இறைவன், காண்பதற்கு அரியவன், எளியவன். யாருக்கு? அடியார். சிவபெருமானே சிக்கனே பிடித்தேன் இங்கே இருந்தது. அதான் அவங்கிட்ட போய் வேறு ஒன்றும் கேட்காதீங்க. அவங்க சுவாமிகிட்ட நேராக போயிட்டு, இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடு வேண்டத்தான் இருக்க. அங்கே போய் ஏதோ சான்ஸ்கிரிட் மந்திரம் படிப்பாங்க. ஈசான சர்வ வித்யானாம் நம்மளாம் படிக்கிறோம் வேதங்கள். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ, அதாவது இறைவன் அனைத்தையும் வியாபித்து இருக்கான். ஈசான சர்வ வித்யானாம், இறைவன் அனைத்து இடங்களிலும் வியாபித்து இருக்கிறான். ஈசான சர்வ பூத்தானம், இறைவனாலே பஞ்சபூதங்களும் படைக்கப்படுகிறது. அதை அனைத்து பூதங்களும் இறைவனாலே படைக்கப்படுகிறது. ஈசான சர்வ வித்யானம் ஈஸ்வர சர்வ பூதானம் பிரம்மாதிபதியும் பிரம்மனோதிபதியும் பிரம்மா சிவோ அஸ்து. அதான் பிரம்மா சிவோ அஸ்து சதா சிவோம் அப்படின்னு அற்புதமாக வேதங்களிலே சொல். நமோ இரண்ய பாகவே அப்படின்னா செல்வங்களுக்கெல்லாம் அதிபங்க இருக்கக்கூடிய இறைவன். அதான் நமோ இரண்ய பாகவே இரண்ய பரணாயி இரண்ய ரூபாயே அப்படின்போது அம்பிகாபதி உமாபதியும் பசுபதியும் நமோ நமக அப்படின்போது அனைத்தும் இறைவனோட சாதனை வேதங்கள் சொல்லுது. அதே தான் நம்மளுக்கு வேதங்கள் தெரியல, சரி நம்ம அதெல்லாம் படிக்கலாம், அதெல்லாம் இறைவன் அதெல்லாம் சொல்லலை. அப்போ என்ன வந்த வண்ணம் என்ன, நம்ம தமிழே வேதமாக திருவாசகம் என்ன சொல்லுது, நேராக போங்க கோயில் எது வேண்டுங்க, நேராக சுவாமின்னு அம்மையே அப்பா
ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. பாருங்க என்ன வரி வர. நேரம் நின்று, அம்மா என்னோட அம்மையே நீ தான், என் அப்பனும் நீ தான், என்னோட அன்பி. சுவாமி ஏதோ கரிசல் மண்ணுலையோ செம்மண்ணுலையோ களிமண்ணுலையோ விளையில, என் அன்பினில் விளைந்த ஆரமுது. அதில் எனக்கு எப்போ நீ ஒன்றும் செம்பு, நீ சாதா மண்ணுலையோ நீ கல்பாறையிலையோ களிமண்லையோ வரலப்பா, என் அன்பினில் விளைந்த ஆரமுதே. பொய்மையே பேர்த்தி பொழுதினை சுருக்கும் புழுதலை போல எனேன் தனக்கு செம்மையேயாய சிவபதமளித்த செல்வமே சிவ பெருமானே. இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதி நீயேன்னு சொல்கிறது. இம்மையே உன்னை சிக்கன பிடித்து இனி எங்கே எழுந்தருளுது. அதுபோல் அற்புதமான பல கருத்து சொல்கிறாங்க. பாதியே பனை முளை மடந்தை, அப்படிப்பட்ட அழகிய அந்த பனை போன்ற முளை மார்புகளை உடைய அம்பாளை இடது பாகமாக உடையவனே பாதியே பரனே பால் கொள்வெண் நீற்றாய் பங்கையத்து அயனும் மாலரியா. ஐயன் ஆகிய பிரமனும் மாலும் அறியா நீதியே. நீதி நீதி நீதிக்கு அரசன் யாரு? இறைவன். அனைத்து உயிர்களுக்கும் ஒரே கல்வி. நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம். ஏன் சொன்னார் இறைவா, நீ வேறவும் எங்கேயும் அப்பேற்பட்ட நீதியே செல்வமாகிய இறைவனே மாலும் அயனும் தேடி தேடி கண்டோனா திருவடியாகிய அந்த திருவடியை திருப்பெருந்துறையிலே நிறைமலர் குருந்தமாகிய அந்த குருந்த மர நெடிலே அடியிற்காக வருக வருக என்று அருள் புரியாயே. வாவா என்று என்னையும் பூதலத்தே வலித்து ஆண்டு கொண்டான். ஆவா அரியன் இந்திரன் வானோர்க்கும் அரிய சிவன். வாவா என்று என்னையும் பூதலத்தை வலித்து ஆண்டு கொண்டான். பூவார் அடிசோடி என் தலைமேல் பொறித்தலுமே தேவான வாப்பாடி நாம் தெல்லேனும் கொண்டான். அதான் சொல்கிறார் பாருங்க. நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவி. அப்படிப்பட்ட குருந்த மர நிறத்தில் சுவாமி அமர்ந்தார். அப்படிப்பட்ட குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் நீ ஆதி அடியேன் ஆதரித்து உன்னோட திருவடியில் இருக்கக்கூடிய அடியேன் நான் ஆதரித்து அழைத்தா. நீ குனிஞ்சு பார்த்தா என்ன பண்ணி மேலேயே பார்க்குற கீழே பாரு, ஏன்னா கீழே தான் நான் நின்று ஆதரித்து அழைத்தால் அதந்துவே. ஏன்னா ஒரு நம்ம சின்ன வயசு பசங்கன்னா நேருக்கு நேரம் கொஞ்சம் பேசலாம். ஒரு தலைவர், இப்போ நம்ம ஒரு தலைவர்களுக்கே அந்த காலத்து பையன் தான் உட்காந்து நம்ம நின்று நினச்சிங்க. எல்லாத்துக்கும் இறைவன் நாங்கள் சமமாக நின்று அவங்ககிட்ட கேட்க முடியும். நின்று இது பணிந்து வணங்கி அதான் அந்த மெய்தான அரும்பி விதிர்த்து அவனோட திருவடியில் விழுந்து சொல்கிறார். அதான் சொல்கிறாரு, ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அது எந்துவே பயப்படாதப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு அருளாயேன்னு அற்புதமாக சொல்கின்றார் நமது இறைவன். அற்புதமான திருப்பதிகத்தினை நாம் பாடுவோமாக. அதன் ஜோதியே சூடரே சூழொளி விளக்கே சூரி குழல் பனை மூளை மடந்தை ஆதியே பரனே பால் கொள்மென் நீற்றாய் பங்கயத்து அயனோ மாலரியா. நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியே ஆதரித்து அழைத்தார் அதங்குவே என்று அருளாயே. இருத்தனி நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே விண்ணுளோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓடமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் காணே.
திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையூர் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அரும்பெண்ணே அடியே நாரைத்து அழைத்தார் அதனுமே என்று அருளாயே. எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏலவார் குடலி மாறிருவ தங்கள் நாயகனே தக்கல் நல் காமன் தனதுடல் தடல் வெள்ள விழித்த எங்கள் நாயகனே திருப்பெருந்துறை செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கனாடியே ஆதரித்து அழைத்தார் அதனுமே என்று அருளாயே. கமல நான் முகனும் கார்மோகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கு அறிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய். மறைசே திருப்பெருந்துறையூர் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அமரனே அடியே ஆதரித்து அழைத்தார் அதனுமே என்று அருளாயே. துடிகொள் நேரிடையால் சூரி குழல் மடந்தை துணை முளை கண்கள் தோய் சுவடு பொடி கொள்வான் தழலில் புள்ளி போல் இரண்டு பொங்கு ஒளி தங்கு மார்பினே. திருப்பெருந்துறையூர் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியே ஆதரித்து அழைத்தார் அதனுமே என்று அருளாயே. துப்பனே தூயாய் தூய வெந்நீர் தூதைந்தெழு துளங்கொலி வயிரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தில் ஒரு சுவை அளிக்கும் மாறமுதே. மறைசே திருப்பெருந்துறையூர் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியே ஆதரித்து அழைத்தார் அதனுமே என்று அருளாயே. மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்றெரித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தழல் பிழம்பண்ண மேனி. செல்வ திருப்பெருந்துறையூர் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியே ஆதரித்து அழைத்தார் அதனுமே என்று அருளாயே. முத்தனே முதல்வா முக்கண்ணா முனிவா முட்டரா மலர்பதி திரைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவா தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும். செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே அடியே ஆதரித்து அழைத்தார் அதனுமே என்று அருளாயே. மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடும் மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாளரவும் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய். திருப்பெருந்துறையில் அருளனே அடியே ஆதரித்து அழைத்தார் அதனுமே என்று அருளாயே. திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமல
திருமலர் குருந்தும் மேவிய சீர் இருந்தவார் நீயே சரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் அருந்துவான் நினைந்தே ஆதரித்து அழைத்தார் அலை கடல் அதனுள்ளே நின்று பொருந்தவர் கையிலே ஒரு நெறி இருந்தார் போதாய் என்று அருளாய் ஏ அருந்தவான் நினைந்தே ஆதரி தழைத்தான் அலை கடல் அதனுள்ளே நின்று பொருந்தவர் கையிலே ஒரு நெறி இருந்தார் போதாய் என்று அருளாயே பொருந்தவ கையிலை புகு நெறிது கான் போதாய் என்று அருளாயே திருச்சிற்றம்பலம். இது பாருங்க, 4வது பாடலில் சொல்கிறார், கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கு அரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் எந்தாய் என்று சொல்கிறார். திமிலனான் மறைசே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவியசீர் அமலனே மலங்களிலிருந்து நீங்கியவனே என்று கொள். அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அது எந்துவே என்று அருளாயே என்று அற்புதமாக சொல்கின்றார். அதான் அந்த 7வது பற்றி சொல்கிறார். மெய்யனே விகிருதா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் முப்புறத்தை எரித்தார் சுவாமி. அப்படி மெய்யனே விகிருதா மேருவே வில்லாக வளைத்து மேவலர் புறங்கள் 3 எரித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தழல் பிழம்பண்ண மேனி இறைவா, இதுவரைக்கும் உன்னுடைய திருவடிகள் அருள்வதற்காகவே தூக்கிய திருவடிகளை ஒரு கரம் அவர் அழிப்பதற்காக நீ அதை தூக்கினபடியாலே அதை சிறப்புற்று காலனே காலால் உதைத்தல் பாடி என்று சொல்லி அதை காலனே காலால் காலனே காய்ந்த காலால் காய்ந்தனாலே புரிய போகுது. ஆனால் காலால் காலனை காய்ந்த கடுந்தழல் பிழம்பண்ண மேனி, அதாவது எட்டி உதைச்சார் யார்? மார்க்கண்டேயனை காப்பாதற்கார். அதுபோல் அதான் சொல்ல காலனை காலால் காய்ந்த கடுந்தழல் பிழம்பண்ண மேனி. சுவாமியோட மேனி எப்படி இருக்குமான்னா, அது இங்கேருந்து சூரியனோட வெளியே நம்ம தாங்க முடியல. அதுபோல் கடுந்தழல் பிழம்பண்ண மேனி, அதை ஒட்ட மேனியாது சுவாமியோட திருமேனி. செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவியசீர் ஐயனே அடிகள் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அப்படிப்பட்ட இறைவா, நீ முத்தனே முதல்வா முக்கண்ணா முனிவா 3 கண்களை உடைய முனிவா, மொட்டு அறாத மலர்களை நான் பக்தியாக நினைந்து பறித்து காலை பொழுதிலே இறைஞ்சி உன்னை பக்தியாய் நினைந்து நான் பரவுவோர்களுக்கெல்லாம் பரகதியை கொடுத்து அருளை செய்பவன் நீ. ஆனால் அப்படியாதும் நான் செய்யாதவன் என்பது மாணிக்கவாசகன் அவரே குறிப்பிடார் திருவாசகத்திலே. பக்தியாய் நான் அதான் சொல்கிறேன், நான் மலர் பறித்து எய்த்தே நாய், அதை சொல்கிறேன், நான் மலரை படித்து எரிந்ததுக்கு இட்டு முட்டாததோர் இயல்போதும் வணங்காதே, எய்த்து மாமலர் இட்டு முட்டாததோர் இயல்போடும் வணங்காதேன்னு சொல்கிறார். என்னிலேயும் திருநாமம் 5 எழுத்து நீ ஏழமை அதனாலே. அப்பாருங்க, நீ சொல்கிற முத்தனே முதல்வா முக்கண்ணா முனிவா, மொட்டு அறாத மலர்களை பறித்து இறைஞ்சி யாரெல்லாம் உன்னை பக்தியாய் நினைந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரகதியை கொடுத்து அருள் செய்வான். யாரு? சிவபெருமான். அதை சொல்ல பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே சித்தத்தில் உள்ளான்னு சொல்கிறான். சித்தத்தில் தித்திக்கும் தேனேன்னு நமக்கு. அப்போ சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவிய சீர். ஏன் சித்தனே சொல்கிறான்னு சொன்னால், சித்தத்தையே, அதாவது சிந்தையே கோயில் கொண்ட எம் பெருமான், சிந்தையே கோயிலாக கொண்ட வந்துன்னா திருப்பெருந்துறை. ஏன்னு சொன்னால் திருப்பெருந்துறையில் லிங்கம் கிடையாது, வெறும் ஆவுடையார் மட்டும்தான். அப்போ அங்கே லிங்கம் இருக்கிற மாதிரி சிந்தையில் நினச்சி வழிபாடு செய்யணும். அப்போ சிந்தையே கோயில் கொண்ட எம் பெருமான், அதை சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலை. ஏன்னா திருப்பெருந்துறையில் சுவாமிக்கு ஆத்மநாதர்னு பேர். திருப்பெருந்துறையில் சுவாமிக்கு வடிவம் இல்லை. மாணிக்கவாசகன் கட்டிய திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய ஆத்மநாதர் அப்படின்னு பேர். அங்கே உற்சவம் வர்றது, அபிஷேகம் நடக்கிறது எல்லாம் மாணிக்கவாசகருக்கு தான். அங்கே உற்சவம் வர்றதும் மாணிக்கவாசகருக்கு,
அங்கே அபிஷேக ஆராதனை நடக்குது மாணிக்க வாசகருக்கு. அங்கே இருக்கிற குருந்த மரம் அடி, அந்த குருந்த மரத்துக்கு தான் அபிஷேக ஆராதனை எல்லாம். அங்கே மூலஸ்தானத்தில் சுவாமி இது போல் வெறும் ஆவுடை தான் இருக்குமே தவிர லிங்க திருமேனி கிடையாது. இது திருப்பெருந்துறையில் ஒரு தலை சிறப்பு. அங்கே சுவாமி அங்கே எதுவுமே இருக்காது. அங்கே சுவாமியே உச்சரம் வர மாட்டார். அங்கே வருவது எல்லாம் மாணிக்க வாசகர் தான். அங்கே கோயிலே மாணிக்க வாசகர் தான். மாணிக்க வாசகர் தான் சிவபெருமானே. ஆனால் அங்கே கருவில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தோட சுவாமி ஆத்துமநாதர். ஆத்மா நம்ம கண்ணுக்கு தெரியுதா? இப்போ நம்ம உடம்பு தெரியுது, கனகாம தெரியுது, ஐயாது. ஆத்மா நம்ம கண்ணுக்கு தெரியுதா? அதே போல் அங்கே சுவாமி கண்ணுக்கு தெரியாதனாலே ஆத்துமநாதர் சிந்தையில் நினச்சி அங்கே வழிபாடு செய்வதனாலே சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் சித்தந்தான் அது சித்தத்தில் தித்திக்கும் தேனி. அப்போ சிந்தையே பெருமான் கோயிலாய் கொண்ட செல்வமே சிவபெருமானே அப்படின்னு அற்புதமாக அந்த பதிகத்தில் சொல்லியிருப்பேன். அப்போ சிந்தையில் தான் சுவாமி நினைக்கணும். ஆஹா இறைவா எப்படி காட்சி தர, அப்படி சிந்தையில் கண்ணை முன்னே அங்கே சுவாமி அப்படியே அருள் தெரியும். அதான் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குறந்த மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயி. அதான் மருளனேன் மனத்தை மயக்கு அற நோக்கி. மருளனேன் மனம், என்னுடைய மனம் மருளில் இருக்குது. என் மருளில் இருக்கும் மனத்தை உன் அருளை தந்து என்னுடைய மயக்கத்தை நோக்கி, அதான் மயக்கு அற நோக்கி. இங்கே பாருங்கள், அந்த வரி இல்லாமல் எவ்வளோ சைவ சித்தாந்த கருத்து இருக்குது பாருங்கள். 9வது பதிகத்தை உற்று நோக்குங்க. முதல் வரியே சொல்கிறார் மருளனேன். அதாவது மருளனேன்னா அருளை பெறாது இருக்கக்கூடிய சூழலில் மருளன். இப்போ மங்கேற்கரசி அம்மா, அம்மா, நான். இப்போ அம்மாலாம் பாருங்கள் கல்யாணமான புதுசில் கணவர் கூட இருக்கும்போது அப்போ அவங்க குடும்பத்தினரும் மருளன். ஏன்னா இப்போ சிவர்னா தெரியாது, திருநீர்னா தெரியாது, ருத்ராட்சம் தெரியாது. சிவருமானா அது எந்த சாமியுங்க அப்படி நம்ம பண்ண போவோம். கடா வெட்டுறது, கோழி அறுக்கிறது, இதே சாமியில் கும்பிட்டு அதையே சாப்பிட்டு நம்ம அப்படிலாம் இருந்தோம்ல. நம்ம எப்படிலாம் இருந்தோம் அந்த நம்ம நினச்சி பார்த்தா நம்மளுக்கு அருவருப்பாக இருக்கிற, திரும்பி பார்த்தா நம்மளுக்கு கேவலமாக நினைக்காதீங்க. அதாவது இந்த கிமு கிபின்ற மாதிரி கிமு தீபி தீக்கைக்கு முன் தீக்கைக்கு பின்னு பிரிச்சா நம்மள எப்படி இருக்குது நம்ம நினச்சி பாருங்க. தீக்கைக்கு முன் தீக்கைக்கு பின் அப்படிங்கும்போது நம்மளை பார்த்தா ஐயாச்சே நம்ம அந்த உலக அந்த வாழ்க்கையை தேவை. அதான் சொல்கிறாரு மருளன். அப்போ நம்ம இருந்த சூழ்நிலை எது? மருளனா இருந்த நம்மளை இப்போ அருளனா சாமி மாற்றிருக்குது. இது இறைவனோட திருவுருள் தானே. அது சொன்ன மருளனேன் மனத்தை மயக்கு அற. அப்போ நம்ம மயக்கத்தில் இருக்கிறோம். நம்ம அந்த மயக்கத்தை அறுப்பவன் யார்? சுவாமி. அது எப்படி நோக்குகிறாரா சுவாமி? அதான் மருளனின் மனத்தை மயக்கற நோக்கி. மாணிக்க வாசகர் வராராம். அப்படி வரும்போது அவர் இருக்கக்கூடிய பந்த பாசங்களை பிணிக்கப்பட்டிருக்கிறார். குதிரை வாங்கணும், அங்கே போனால் முதலமைச்சர், எனக்கு இதோடைய கெட்ஸ் என்ன, நம்மளுக்கு இதோடைய என்ன, நம்ம என்ன பெரிய பதவியில் இருக்கிறோம் அப்படிலாம் வராராம். அப்படி மருளனில் இருக்கும் போது அவர் மயக்கத்தில் இருக்கிறார். சுவாமி அப்படி கடை கண்ணால் பார்க்கிறாராம். கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் வீரல் வேங்கையும் தோல் உடையவனே மண்ணு உத்தர கோச மங்கை கரசே கடையவனேன் கடை அதை கலந்தே அடியேன் என்னை தாங்கி கொள்ளுன்னு அற்புதமாக நீத்தல் விண்ணப்பத்திலே செய்யும். நீத்தல் விண்ணப்பம் இறைவனை விட்டு நீங்கினபடியாலே நீத்தல் விண்ணப்பத்தை பாருங்கள். நீத்தார் பெருமை. நம்மளை விட்டு யாருன்னா நீங்கிட்டாங்கன்னா நீத்தார் கடன் காரியம் செய்கிறோம், கருமாதி செய்கிறோம். அப்போ நம்மளை விட்டு இறைவன் பிரிந்ததை எண்ணி நீத்தல் விண்ணப்பத்தை செய்கின்றோம். அந்த பதிகள்லாம் நம்மளுடைய இறந்தவர் வீட்டிலே ஒழிக்கக்கூடிய அற்புதமான பதில் நீத்தல் தான். இந்த பதிகள்லாம் நம்ம காரிய தனியாக எதையோ பாட்டு போடுறான், ஓன்னு அழுகுற ஒப்பாரி பாட்டு. அந்த இறந்தவர் வீட்டில் உட்காந்து இந்த பதிகத்தை பாடு. சைவத்தை பற்றி தெரியல. கடையவனேனை கடையவன் உன்னுடைய அருளை பெறுவதற்கு யான் கடையேன். கடையவனேனையும் உன் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்டான். விடையவனே விட்டுழுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடைய விரல் வேங்கையின் தோல் உடைய. அப்பா அந்த பதிகம் பாருங்கம்மா, ரசித்து படிக்கணும் திருவாசகத்தை. பாருங்க இந்த மாதிரி நம்மளால் பாட முடியுமா? அந்த எதுகை மூனை எப்படி வைக்கிறது பாருங்க நயத்தை. கடையவனேனை நான் கடையவனேனை கருணையினால் அந்த காலே வந்து பாருங்கம்மா அந்த வரிசை. கடையவனேனை
கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட அடுத்து எதுகை மோனை பாருங்க விடையவனே, எருது வாகனத்தை விடையவனே, விரல் வீ வருது பாருங்க, விடையவனே விரல் வேங்கையின் வா வரிசையா வருது பாருங்க, விடையவனே விரல் வேங்கையின் தோல் உடையவனே ஊ வருது. அடுத்தது உத்தர கோசமங்கை அரசே, அது பாருங்க நம்ம திருவாசகத்தை போல அதை சிந்தனை செய்யணும். ஏதோ ஒரு நம்மள கும்பலில் கோய்ந்தா அரே ராமகிருஷ்ணான்னு நம்மள திருவாசகம் போகிறோம் பாடிட்டு இது ஒன்றே தெரியாது. அந்த திருவாசகத்தை அதை சொல்லிய பாட்டி நீ இதை உக்காஞ்சி திருவாசகத்தை ரசிக்கணும். எப்படி நம்ம குருநாதர் எப்படிலாம் படிக்கிறாரு பாருங்க. மருளன் அந்த இதை பாருங்க மாவத்தே பாருங்க அதை பாருங்க மருளனேன் மனத்தை மயக்கு அற நோக்கி அதை பாருங்க சிந்தனையை பாருங்க, அந்த பதிகத்தை சிந்திங்க. 9ஆம் பதிகத்தை பாருங்க, மருளனேன் மனத்தை மயக்கு அற அப்படி நான் வந்தேவா உன்னோட அருள் பார்வை என் மீது பட்ட உடனே எனக்கு அந்த மயக்கம் நீங்க போச்சு. மயக்கம் மற நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த, அதுதானுங்க முக்கியம். இம்மை மறுமை நம்மளுக்கு 2 நிலைகள் இருக்கு. இம்மையில் நாம் இம்புற்று வாழவும் மறுமையில் அவன் அடியில் சேர்த்து கொன்றும், அதான் இருமை நம்மளுக்கு இருக்குது. அதான் அற்புதமாக திருவாசகத்தில் தொல்லை இருமை இருமை இருக்குது நம்மளுக்கு. ஒன்று இம்மை மறு, 2 மைகளை கொண்டு அந்த இரும்பிறவி, அந்த இருமை பிறவி தான் இது பிறவி. இம்மை மறுமை அதை சொல்றாரு. மறுமையோடு இம்மையும் கொடுத்த இல்லை கெடுத்த, அதில் ஒத்த கொம்பு போட்டவங்க தான் நம்ம பொழுகுது கொடுத்துக்கினேங்கிறாரு நம்மளுக்கு. ஒன்றும் இல்லை பாருங்க, இந்த பாட்டை நம்ம ஒரு வார்த்தையை மாற்றினா முடிஞ்சு போச்சு கதை பாருங்க. இப்போ மாணிக்க வாச பெருமானும் கெடுத்துக்கிறாரு, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, அவள் தான் முடிஞ்சிச்சு. ஏன் நம்மளுக்கு அந்த இன்பம், ஏன் நம்மளுக்கு சாமி கும்பிட்றோம், நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு என்ன இறைவன் கொடுக்குறான், நம்மளுக்கு கெடுக்கலை கொடுத்துருக்குறான். ஆனால் தான் நம்ம மீண்டும் இன்பம் வருது துன்பம். ஒரு நாள் திருவாசகமாக படி, ஒரு நாள் பார்த்தா நாள் வரும். பாருங்க கொடுத்த அப்படிதான் நம்ம வைக்கணும். அது பாருங்க அந்த ஒத்த கொம்பு போட்டால் முடிஞ்சு போச்சுருக்காரு சுவாமி. மறுமையோடு இம்மையும் கெடுத்துடுறாரா சுவாமி, கெடுக்கிற அதை பிறவி நாசனே கெடுத்த பொருளனே புனிதா பொங்கு வால் அறவும். அப்படின்னா இது அறவம்னா பாம்புன்னு அர்த்தம். நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது அப்பூதியடிகள் வரலாற்றில் வருது. இந்த செய்யுள் பாருங்க என்னம்மா திட்டிது பாருங்க. நல்ல தாய் தந்தை ஏவன்னா இப்போ சொல்கிறேன் ஏவல் விட்டுறான்றான். ஏவல்னா இங்கேருந்து அங்கே அனுப்புதுன்னு பேர், எல்லாமே ஏவுதல்னு பேர். இங்கேருந்து மேலே ராக்கெட்டை விடத்தினால ஏவுகணை வருதா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ இது இங்கேருந்து தூக்கி நான் போட்டால் ஏவுதல்னு பேர். இங்கேருந்து இப்போ நான் இங்கே வா, இப்போ மகேகசியம்மா கூப்பிட்டு வா தம்பி அனுப்புகிறேன், ஏவி விடுதல்னு பேர். அதை பாருங்க சொல்கிறாரு. நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று அப்பூதியடிகளுடைய மகனார் எங்கே போகிறாராம், ஒல்லையில் விரைந்து, அதாவது நம்ம நாவுக்கரச பெருமான் வந்திருக்கிறாரேன்னு சொல்லி அப்பூதியடிகள் தன்னோட மகனை இளைய நாவுக்கரசு மூத்த நாவுக்கரசு நீ போய் தலைவாழலை பிரிச்சினுவான்னு அவர் தோட்டத்துக்கு அனுப்புகிறாராம். நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று. இப்போலாம் அந்த குழந்தை எப்படி பாருங்க, அம்மா அப்பா சொன்ன உடனே அந்த குழந்தை போகுது. இந்த காலத்தை போய் அப்பா பால் வாங்கிடுவா, நீ போய் அவனுக்கு வேறு வேலை கிடையாது. நல்ல தாய் அது சொல்ல நல்ல அந்த நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து, ஒல்லைன்னா அந்த பின்னாடி பக்கம், ஒல்லையில் விரைந்து தோட்டத்துள் புக்கு பெரிய வாழை. சின்ன வாழை இருக்கலாம், குருநாதருக்கு அது பெரிய வாழை போனால் மாணிக்க சின்ன வாழை அவ்வளோ. குருநாதர் பெரிய வாழை மல்லலம் குருத்தை. குருத்து எப்பவுமே கீழே இருக்காது, மேலே இருக்கும். அப்படின்னா அது எங்கி இறக்குறாருன்னு அர்த்தம். பாடல்லே புரியுது. மல்லலம் குருத்தை ஈரும் பொழுதினில் அறியும் பொழுதினில் வாழரா ஒன்று அல்லலுட்டெழுந்து சோரங்கையில் தீண்டிட்டன்றேன்னு அற்புதமான செய்யுளை சேக்கிழார் பெருமான் ஏற்றுகிறார்.
அப்படி மல்லலம் குருத்தை ஈரும் பொழு செய்யுள் இதுதான் எங்க பெரிய புராணத்திலே அப்புதேவிகள் வரலாற்றில் அவரோட செய்யுள் பதிகம். அப்ப சொல்ற பாருங்க, மல்லலம் குருத்தை ஈரும் பொழுதினில் வாழறா ஒன்று, அதாவது பாம்பு அல்லலுட்டு எழுந்து எங்க கொத்துச்சுன்னு நம்ம செய்கிறார் சொல்லுன்னா சோற அங்கே உள்ளங்கையில கொத்துதான் பாம்பு. ஏன்னா அந்த நாகத்தை இப்படி அந்த எலி அறக்கும் போது சோற அங்கையில் தீண்டிட்டு வாழறானா பாம்புன்னு. அப்பதான் வர்றவங்க தெரியும். அப்பதான் சுவாமி பாடினார் ஒன்று கோலாம் அப்படின்னு அந்த விஷம் முறிவுக்காக அந்த பதிகத்தை பாடுகிறார். நாவுக்கரசர் தெரியும், அந்த இப்போ இறந்த பாம்பு கடித்து இறந்த குழந்தையை மீட்டு உயிர் பெற்றெடுக்கிறார். ஒன்று கொலாம் இரண்டு கொலாம்னு விஷமுறிவு பாடலை பாரு. அதெல்லாம் நம்ம ஏன் சொன்னால் இந்த பார்த்தீங்கன்னா வந்துன்னா அந்த செய்யுள்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. அது என்ன தமிழ் கொஞ்சம் தமிழ் எப்படி இருக்குது பாருங்கள். அதை ரசிக்கலாம். பெரிய படம்லாம் படிக்கும்போது அந்த சேகரில் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அதை பாருங்க, அதாவது நம்ம அதை படித்தவங்க அவங்க சொன்னதை மனப்பாடமே நம்மளால் பண்ண முடியல. அவங்க சொன்னது கரெக்டாக பாடமாக சிந்திக்க ஒரு வாட்டி புக்கை பார்த்தா தான் நினைப்பு வருதுன்னு சொன்னால் அதான் திருவருள் பாருங்கள். தெருளனாம் மறைசே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவி, அதான் பொருளனே புனிதா பொங்குவாள் அறவத்தை பூண்டு இருப்பவனே கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய். சுவாமி செஞ்சடை எது வச்சுருக்கிறாரு பாருங்க, கங்கையை வைத்து நிற்கிறார். சுவாமி தலையை எது வச்சுருந்தாரு, கங்கை வைத்துருக்கிறார். அவன் பாருங்க தண்ணி டேங்க் எடுத்தும்போது எங்கே வச்சுருவாங்க, ஒன்று தலையில் கீழே சுவாமி சிரசில் வைத்து டேங்க் அங்கே வச்சுக்கிறார். ஏன்னா எவ்வளோ பில்டிங்கு 10 அடுக்கு மாடி கட்டினாலும் 10வது அடுக்கு மாடியில் தண்ணி வச்சாதான் கீழே இருக்கிற எல்லா ஃப்ளோருக்கும் தண்ணி வரும். இந்த உலகத்திலே நம்ம ஆள் சிந்தனை பண்ணிக்கிறாங்க, இந்த உலகத்துக்கே தண்ணி வரணும், யாரா பெரிய ஆள்னு பார்த்தாங்க. அப்புறம் அம்மா பார்த்தாங்க, வேணாம் வைகுண்டம் பார்த்து நிற்கிது, 14 லோகத்திலே வைகுண்டமே வந்துடுது. சரி அதுக்கு மேலே விஷ்ணு திருமால் மேலே வைக்கலாம் பார்த்தா, அதாவது இது வந்து பிரம்மலோகம் ஒன்று இருக்குது, அது சத்தியலோகம், பிரம்மா இருக்குது சத்தியலோகம், இது இந்த 14 லோகத்திலே வருது. சரி அதை விட பெரிய ஆள் யார், திருமால், வைகுண்டம், இது அதுக்கு தாண்டி இருக்குது, அங்கே வைக்கலாம் பார்த்தா அப்பயும் பத்தலை. ஏன்னா அதுக்கு மேலே உலகங்குது போயின்னு இருக்கிறாங்க. பார்த்தா கைலாயத்துக்கிறார், கைலாயத்தை இறைவனுக்குறான். சரி கைலாயத்தை எத்துமே வச்சாலும் அதுக்கு மேலே இறைவனுக்குறான். அந்த ஆளுக்கு தண்ணி கிடைக்காம போட போதுன்னு எத்துமே அவன் தலைமையிலே வச்சு தண்ணி பற்றி பாருங்க. சாமிக்கு பிரச்சனையே இல்லை, எனி டைம் ஷவர்லேயே இருக்கிறார் சுவாமி. ஷவரில் குளிக்கணும்னு ஆசை அவருக்கு பாருங்க. நம்மளாம் ஷவர் வீட்டில் வைக்கிறான்ல, அவர் அழகாக தனிக்க ஷவர் தான் சுவாமி, தனிக்க ஷவர்லேயே அவருக்கு பாருங்க அழகாக இருக்கிறார் கங்கையில். அப்போ கங்கையில் ஏன் நம்ம கங்கை ஏன் புனித நீர் நினைக்கிறோம்? நம்ம நினைக்கிறோம் எல்லா கங்கையில் போய் நீராடுறோம், கங்கையில் நீராடுறோம், அங்கே நீராடுறோம், காவேரி நீராடுறோம், கங்கையில் நீர், எல்லா புண்ணிய நீராடினாலும் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஏன் கங்கையில் நீராடினா நம்மளுக்கு பாவம்லாம் போகாது, புண்ணியம் கிடைக்காதுன்னு சொன்னீங்கன்னா, கங்கையில் போய் நீராடும் போது எதை நினச்சி நீராடுற, சிவாயை நம்ம சமைச்ச நினச்சிட்டு நீராடினா தான் புண்ணியம். இறைவா அப்படின்னு சிவபெருமான் நினச்சிட்டு நீராடினா தான் கங்கையில் நம்மளுக்கு புண்ணிய வருமே தவிர, நம்ம அந்த கங்கை அது இறைவன் நினைக்காம கங்கையில் நீராடினா புண்ணிய வருமா இல்லை. இப்போ நம்ம வீட்டில் யாகம்லாம் வளர்த்துறோம், நம்ம கங்கை யமுனே சைவ கோதாவின்னு நினைக்கிறோம், கிணத்து தண்ணியும் கங்கையை மாறுதா இல்லையா? அப்போ நினைப்பு தானே அந்த புண்ணிய பாவத்தை நீக்குது. அப்போ பாவத்தை நீக்கி புண்ணி தருவது நினைப்பு தான். அப்போ கங்கையிலே போய் நிறையா குளிச்சா கூட ஒருத்தன் வாழ்க்கை ஃபுல்லாக கொலையை பண்ணியிருப்பான், அறமே செய்துக்க மாட்டான், போய் கங்கையில் நினச்சா அந்த பாவம்லாம் போயிடப்போதா? இதெல்லாம் கிடையாது. அந்த பாவமும் புண்ணியமோ நம்ம கடித்தாலோடே நீங்கள் அதுக்கெல்லாம் சட்டுலாம் இப்பெல்லாம் போய் நீக்கிட முடியாதுங்க. இதுக்கு எப்படி தவம் செய்யும், குரு உபதேசம் பெறணும், நம்ம வினையை நாம் கழிச்சு தான் ஆகணும். யாராலையும் அதை நீக்க முடியாது, வாங்கிக்க முடியாது. அம்மா கட்டைப்பை தூக்கின்னு போனால் வெயிட் ஆகுது, நம்ம வாங்கிக்கலாம். அவங்க பாவ புண்ணியத்தை வாங்கிக்க முடியுமா? வாங்க முடியாது. அதுபோல் அதை சொல்கிறார், தெருளனான் மறைசே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவிய சீர் அருளனே அடியின் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாய். திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அதை இருந்தவாறு எண்ணி. நம்ம அங்கங்கே பாருங்கள் கோயில் குளம் அங்கே இங்கேன்னு போயினே இருப்போம். அதை இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடின்னு ஒரு பாடல் வருது. சினிமா பாடல்னா அது எவ்வளோ அர்த்தம் இருக்குது. சுவாமி இருக்கும் இடம் எங்கே? தன் நெஞ்சத்தாமலை விட்டுருக்கலாம். இந்த இடத்த விட்டு அதான் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை. ஏன்னா நான் ஓடி 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 போகிறோம், சுவாமி அங்குது எங்குது உட்கலந்த ஜோதியை. நான் அதை சரி நான் தேடி கண்டுபிடிச்சிடறேன்னு நாடி 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 நாட்களும் கழிந்து
நான் அங்கே பார்த்தேன் சுவாமி இங்கே இருக்கிறாங்க, அவன் வயசாகிடும். நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் எவ்வளோ பேர் பாருங்க. அதை சுவாமி பார்க்க முடியாமல் அவனுடைய ஏன்னா புரிஞ்சிக்க முடியாது. வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி எண்ணிறைந்த கோடி அவ எண் இறந்து போச்சு, எண்ணிக்கையில் அளந்து முடியல எவ்வளோ பேர். அதாவது முக்தி பெற்றவனும் கோடி, இறைவனை தேடி இருந்தவனும் கோடி, அது இறைவனுக்கிட்ட இன்னும் பிறக்க இருக்கணும்னு கோடி, எல்லாம் கோடிக்கணக்கில் ஆளுங்க இருந்தாங்க. அது சுழற்சியில் போய் தான் பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸை இயங்கி கொண்டுக்குதா இல்லையா? அவள் பாருங்கள், நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும். இந்த பக்குவம் வருவதற்கு தான் தொடர்ந்து இந்த வகுப்புகளும் தொடர்ந்து நம்ம இறைவனை வழிபாடு செய்யறதுக்கு. ஏன் என்னுள் இறைவன் இருக்கிறான், அது நம்ம சும்மா வாயில சொல்லிடலாம் ஈஸியாக எல்லாம் மனசில் தான் இருக்கிறாரு. இது சும்மா எல்லாருமே சொல்லி நான் சாதாரண சொல்கிறாங்க நான் மனசில் இருக்கிறாரு. இது உணர்வுக்கு வரணும். சரி, இறைவன் என்ன உள்ள மனசில் தான் இருக்கிறான்னு சொன்னேன். அவங்க என்ன எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க என்றைக்குமே இன்புட்டும். ஒருவன் இறைவன் தன்னுள்ளே இருக்கிறவன் என்று உணர்ந்து கொண்டவர்களுக்கு பசி தூக்கம் இருக்காது. இது எது மாணிக்கவாசமே சொல்லிக்கிறார். அதாவது இறைவன் என்னை கலந்து ஆட்கொண்டதுனாலே என்னங்குது மத்தோன் மத்த நாக்கி அதை என்னை நான் என்பதறியேன் பகலீரவாவது அறியேன் மனவாசகம் கடந்தான் என்னை ஏன்னா அவன் மத்தோன் மற்ற நாக்கி எனக்கு உடலில் கலந்துட்டான்னு சொன்னால் இரவு பகல் தெரியாது. நம்ம நல்லா 8 மணி நேரம் தூங்கிட்டு சாமி மனசில் இருக்கிறான்னு சொல்லியிருந்தேன். அவனை ஊர் நம்மளை எதுவும் நம்பாது. ஏன்னா நம்ம சும்மா வாயில் சொல்லியிருந்தேன். இந்த வாய் சொல் வேறு, உணர்வு வேறு, படிப்பது வேறு, உணர்வது வேறு, அறிவது வேறு, உணர்வது வேறு. நம்ம எல்லாம் நல்லா தெளிங்கணும். அதுதான் முக்கியம். சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார். அந்த உணர்ந்து 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 நெக்குள்ளே அதை தெளிந்து சுவாமி அதான் அது அப்படிப்பட்ட இறைவன் நம்மளுக்குள்ளே இருக்கிறன்னா நான் அது ஒழிந்து போ. அதுக்காக தான் நம்ம எவ்வளோ இப்பொழுதும் சொல்கிறேன், இன்றைக்கும் நம்ம பயிற்சி தான். அம்மா சொல்கிறேன், பயிற்சி தான். நம்ம ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யும். அந்த எப்படி தினமும் பயிற்சி செய்ய 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 ஒரு நாள் என்னது விடா முயற்சி விஸ்வ முயற்சி. இந்த மாதிரி நம்ம முயற்சி ஒரு நாள் அதான் நம்ம தொடர்ந்து நம்ம என்ன இறைவனை வழிபாடு செய்ய செய்ய நம்மளுக்கு இப்பிறவி இப்போ சரி பயிற்சியிலே போயிடும். அடுத்த பிறவி ஏதோ ஒரு பிறவியில் அவன் திருவடி கிடைக்கும்ல, அது போதும். அப்போ என்ன பண்ணோம், விடாமுயற்சியாக நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எத்தனை நாள் வரைக்கும் நம்ம காலை இருக்கிற உயிர் இருக்கிற வரைக்கும் கும்பிட்டு அதுக்கு அளவே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இன்னைக்கு எவ்வளோ நம்ம நேரம் இருந்து காலையில் பாருங்கள், தினைக்கும் நான் இப்போ நமக்கு தினைக்கும் காலை ஒரு 1.5 மணி நேரம் சிவ பூஜை தினைக்கும் பூஜை இறைவன் திருவிழா நடக்குதுன்னு வச்சுங்க. தினைக்கும் இறைவன் திருவிழா பூஜை பண்ணுறோம். இந்த இப்போ சாயந்தரம் தான் 1 மணி 1 திருவா செஞ்சுங்க. இப்போ இன்னைக்கு பொழுதுல இறைவனை ஒரு 2.5 மணி நேரம் ஆடியன்ஸ் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருது. இப்போ பாருங்கள், 24 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம், இப்போ 1 மணி நேரம் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குதுங்க. இப்போ காலையில் அதே போல் காலையில் பாருங்கள் அனுஷ்டானம் பண்ணுறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் இறைவன் சிந்தனை. அதுக்கப்புறம் சுவாமிங்க வரீங்க, அது 1 மணி நேரம் சிந்தனை. வகுப்புக்கு வரீங்க 2.5 மணி நேரம் சிந்தனை. அப்போது ஒரு நாளைக்கு நம்ம இந்த 12 மணி நேரத்தில் 12 நேரம் பகல், 12 நேரம் இரவு, இந்த 12 மணி நேரம் வச்சுப்போமே, அதில் அந்த 2 மணி நேரமாவது இறைவன் நினைக்க ஒரு சூழ்நிலை இறைவன் நம்மளுக்கு தந்திருப்பதை எண்ணியே நம்ம தினைக்க நன்றி சொல்லணும். சில நேரம் யாருக்குமே இறைவன் நம்ம சிந்திக்கக்கூடிய எண்ணத்தை அவன் கொடுக்க மாட்டான். ஏன் நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் நம்ம வழிபாடு செய்கிறோன்னு நினச்சா அனைத்தும் அவன் செயல்தான். ஏன்னா நம்மளால் அவனை நினைக்கவே முடியாது. நம்மளால் அவனை பிடிக்க முடிஞ்சதுன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் நம்ம கிடையாது. ஏன் அவனுடைய பிடிப்பு இல்லாமல் அதான் இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்தி என் இன்புருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கடலினைகள். அது அப்போ இறைவன் தான் நம்மளுக்கு அந்த சுவையை நம்மளுக்கு காட்டுறான். அவன் தான் நம்மளை பிடிச்சி வச்சுருக்கிறான். காந்தகம் நம்மளை ஈர்த்து வச்சுருக்குது. ஆணியில் எந்த விஷயமும் இல்லை, அது காந்தகத்தோடைய பவரில் ஒட்டின்னு இருக்குது. காந்தகம்னா ஆணி தன்னால் விழப்போகுது. அப்போ ஆணி நினச்சின்னுக்குறான் நம்ம தான் காந்தகத்தை பூச்சின்னுக்கிறோன்னு. காந்தகம் எவ்வளோ வெயிட்டு, ஆணி காந்தகத்தை பிடிக்க முடியுமா? ஆணி நினைக்கிதான் நம்ம தான் காந்தகத்தை ஈர்த்து வச்சுக்கிறான்னு. ஆனால் காந்தகம் தான் ஆணி ஈர்த்து வச்சுக்குது. அதான் அதை மாணிக்கவாசம் சொல்லிக்கிறேன், இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஆட்கொண்ட. அப்போது இறைவனுடைய அருள் தான் நம்மளை ஈர்த்து ஆட்கொள்கிறது. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஈர்த்து நம்மளை ஆட்கொள்கின்றான். அந்த இறைவனை
சாயா அன்பினில் நாள்தோறும் தழைக்க வேண்டும், நாள்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்ய செய்ய நம்மளுக்குள்ளே என்ன வரணும்னு சொன்னால் அது அனைத்தும் அவன் செயல், எல்லாம் இறைவனோட செயலாக நடக்குது. இந்த திருவருள் எல்லாம் அவனோட திருவருள் என்று நம்ம அனுதினமும் நினைக்கணும். நம்ம நினச்சி கொண்டே நம்மளுக்கு, ஏன்னா நம்ம இந்த பக்தி மார்க்கத்தில் வர 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 தான் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு ஆணவமும் நம்மளுக்கு ஏற ஆரம்பிக்கும். உண்மையிலே ஆன்மீகத்தில் தான் ஆணவமே நம்மளுக்கு அதிகமாக வரும். இது நான் சொன்னதில் சாத்திரம் சொல்லுது. ஏன் அது உள்ளே போக போக படித்தேன் என்கின்ற எண்ணம் அதிகமாகிடும். அப்போது உள்ளே போக போக நம்மளுக்குள்ள அந்த அந்த அதுதான் நம்மளுடைய தொடர்ந்து வரணும், பயிற்சி செய்யணும். அதனால தான் குரு உபதேசம் முக்கியம். நீங்கள் பாருங்கள், தீக்கை பெறாது என்னதான் அம்பாள் வழிபாடு செய்தாலும் சிவபெருமான் வழிபாடு செய்தாலும் நான் அங்காளமாக நினச்சிக்கினாலும் சரி, நம்ம சிவபெருமான் நினச்சினாலும் சரி, நம்ம சிவன் அடியார் நினச்சினாலும் சரி, நம்ம எவ்வளோ தொடர்ந்து இருக்கே நம்மளுக்கு விளக்கு போனாலும் சரி, நம்ம எல்லா கரகத்தான் என்ன பண்ணாலும் குரு உபதேசம் பெறாத வரைக்கும் நம்மளுக்கு ஆணவம் நீங்காது. எங்கே ஆலயத்திலே இருந்தாலும் சரி, நீங்கள் இதை உணர்ந்து பாருங்கள். நான் அடியேன் சொல்கிறதில்ல, நீங்களே இது கண்கூடாக பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் அந்த ஆணவம் மீது எப்போ நீங்கள் சொன்னாங்க, ஆலயத்திலே இருந்தாலும் உபதேசம் குரு உபதேசம் பெறாத வரைக்கும் இறைவனை வழிபாடு செய்தாலும் கூட ஆணவம் பண்ண நீங்கள் குரு உபதேசம் பெற்று தொடர்ந்து அந்த தீக்கை செய்ய செய்ய தான் சரி. நம்மளை மதிக்கலன்னா என்ன, நம்மளாம் ஒரு என்ன ஆள், நம்மளாம் ஒரு ஆளா, நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம குருநாதரே நான் ஒன்றும் இல்லை, நம்மளாம் என்னங்க அவன் ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு மதிக்க வேண்டிய அவசியமோ நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு யார் தேவை? சுவாமி. அதான் நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார், ஆன கருணியம் அங்கு உற்று தானவனே கோணவனை கூற குளிர்ந்த ஊதாய் கோத்தும்பி. நான் தனக்கு அன்பு இல்லைப்பா, அது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாடு. உன்னொத்த எதுக்கு மூணாவது ஆளி நடுவில் நீயாச்சு நானாச்சு, நம்ம உன்னோட நம்ம தேவையே கிடையாது. நான் தனக்கு அன்பின்மை தானும் நானும் அறிவோம், அவ்வளோதான். அதனால பகட்டு பக்தி நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம தேவையானது மெயினான பக்தி. நம்ம போகிறது இறைவன், நீப்பா நான் நம்ம அதே மாதிரி கூட்டத்தில் தான் போய் கும்மி அடிக்கணும்னு அவசியம் தான். என்ன கும்பலில் கூட்டம் கும்மி அடிக்கவே வேணாம், யாரும் இல்லையா தனியாக நிற்கிறியா கொண்டாரு ஃப்ரீயாக பேசும். நம்மளுக்கு அந்த பக்தி வரணும். சில பேர் பாருங்க அந்த கூட்டத்தில் ஓடுவாங்க, திபதிவனு போவான், கையை ஓடுவான், விபூதி வாங்குவான், அதை வாங்குவான். அதெல்லாம் நம்ம தாண்டி வந்து நிறுவோம். இப்போ சுவாமியோட திருவருள் தீக்கையெல்லாம் போய்ட்டு நம்ம அதான் கடந்து வந்து கொண்டிருக்கோம். இருக்கிற இடத்துல அடியார் தொடர் கும்பிட்றோம், பொறுமையாக கும்பிட்டுக்கிறோம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைங்க. ஃபோட்டோலாம் போட்டோம், பிரசாத காயால் இடிச்சு நெரிச்சு உள்ளே போய் சிதம்பரம்லாம் பார்க்கணுமே, நம்மளுடைய அந்த ஆர்வத்தில் அப்போ ஓடுவான், அது இன்னும் ஏரியா மேலே மேலே மெரிச்சுன்னு போயிட்டான் வந்து. அதெல்லாம் பாருங்க, அப்பெல்லாம் போய் சாமி அது என்ன பக்தி இது, அதில் கும்பிடு. ஒன்று நான் இங்கே நடராஜா நினச்சா எனக்கு உள்ளவே ஆறு, நடராஜா தியாகராஜா 2 பேரும் உள்ளே ஆடுறாங்க. சிந்தனை அதான் இந்த பக்குவம் தான் நம்மளுக்கு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்தியில் நம்ம சிந்திக்க இறைவன் நம்மளுக்கு அந்த அன்பும் அரவணைப்பும் எல்லா உயிரையும் நேசிக்க ஆரம்பிக்கணும்.